ஓகே சார். சரி, பித்தாகரசம் அண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதை பேஸ் பண்ணி ட்ரிகனாமெட்ரி எப்படி கான்செப்ட் கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா. இது 90 டிகிரி கரெக்டுங்களா? எஸ் சார். இது 90 டிகிரி. அப்புறம் இது தீட்டா. அப்போ ஆல்ரெடி உனக்கு தெரியும் இது ஹைப்போதெனியஸ், இது அட்ஜசன்ட், ஆப்போசிட். இது ஆப்போசிட். இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். இதெல்லாம் டவுட் கிடையாது. சரிங்களா? எஸ் சார். நம்பிட்டேன். அப்ப டவுட் கிடையாதுங்கும் போது நான் இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், அதுக்கு ஆன்சர் வந்து டக் 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 டக்னு பண்ணிடுவியாம். சரிங்களா? எஸ் சார். உன்னோட புக் கொஸ்டின்லாம் பெருசா இல்லை, அவன் 2-3 மெத்தட்ல போட்டிருப்பான். நம்ம ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன், பாருங்க. 2-3 மெத்தட் நீ எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம், அதை மென்ஷன் பண்ணி பாருங்க. இப்போ இதான் கொஸ்டின் கொடுத்துக்கிறான். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எங்க இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட் எங்க இருக்கும், தேர்ட் குவாட்ரண்ட் எங்க இருக்கும் உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? தெரியும் சார். இது மாதிரி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் உடனே இதை ட்ரா பண்ணிக்கோ. இப்போ ரெட் லைன் நோட் பண்ணலாம், அதனால ட்ரா பண்ணிக்கோ. அப்போ உடனே என்ன சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இங்க இருக்குது, செகண்ட் குவாட்ரண்ட் இங்க இருக்குது, தேர்ட் எங்க இருக்கும் கீழே, ஃபோர்த் எங்க இருக்கும் இங்க இருக்கும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஃபோர்த் ஒன். அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் எக்ஸ், எக்ஸ் லைஸ் பிட்வீன் எந்த குவாட்ரண்ட்டா, தேர்ட் குவாட்ரண்ட்டா. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். தேர்ட் குவாட்ரண்ட்னா காஸ் எக்ஸ் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. காஸ் எக்ஸ் ஃபார்முலா என்ன? காஸ் எக்ஸ் அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். அட்ஜசன்ட் பை ஹைப்போதெனியஸ். நீங்க சொன்னீங்களே இப்ப சொல்றாங்கன்னு, நீ என்ன ஒரு வேர்ட் சொன்னீங்க சொல்றாங்க. எஸ் சார். தேர்ட் குவாட்ரண்ட்னா இப்போ இதுல வந்து ட்ரிக்னாமென்ட்ரி டேனு காட்டும் பாசிட்டிவா இருக்கும் சார். சூப்பரா சொல்றேன் நான். டேனு காட்டு பாசிட்டிவ். சரிங்களா? எஸ் சார். அப்ப காஸ் நெகட்டிவ்னு அவனே கொடுத்துட்டான். அதனால தான் காஸ் வந்து என்ன சொல்லிக்கிறான், -3/5 கொடுத்துட்டான். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப 3/5 போது நம்மளுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு, காஸ் வந்து நெகட்டிவ்னு அவனே கொடுத்தனால நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்ட்டுங்களா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து இதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இப்படி வருது. சரிங்களா? சார். ஓகே. Any doubt up to this concept? No doubt சார். தேர்ட் குவாட்ரண்ட்ல யாரெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணா உனக்கு போதும். எக்ஸ் லைஸ் பின் தேர்ட் குவாட்ரண்ட்டாம். அப்ப யாரெல்லாம் நெகட்டிவ்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. எஸ் சார். சரி, இப்போ நான் இன்டிஜர் வேல்யூ மட்டும் எழுதுறேன். இதுல எது டீட்டா, இது டீட்டான்னு மென்ஷன் பண்ணிட்டான். இது 90 டிகிரி. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப எதுக்கு அட்ஜசன்ட்? அட்ஜசன்ட் வந்து இதா 3யா? எஸ் சார். இதானே அட்ஜசன்ட் ஆகுதா? எஸ் சார், அதான் அட்ஜசன்ட். அப்ப இது என்னது, இது 5. ஹைப்போதெனியஸ் இது 5. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இதனோட வேல்யூ என்ன, ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன? 4 சார். 4ஆ? கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வெரி குட். இவ்வளவு சீக்கிரம் போடுற. 5² - 9² சாரி 3². 3² 25 - 9 16 that is equal to 4. வெரி குட். ட்ரிகனாமெட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போற. ஒரு சிலருக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது, உங்களுக்கு சூப்பரா பிடிக்க மாட்டேங்குது. சரி, ஓகே. அப்ப எல்லா வேலையும் தெரிஞ்சிச்சு. கரெக்ட்டுங்களா? இது 4ன்னு தெரிஞ்சிச்சு, இது 3ன்னு தெரிஞ்சிச்சு, இது 5ன்னு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? சரி, அவன் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் அதர் 5 ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன்ட்டான். கண்டுபிடிச்சிடலாமா? வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. அவன் சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறான், தேர்ட் குவாட்ரண்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறான். தேர்ட் குவாட்ரண்ட் போது என்ன பண்ண போறீங்க, சைன் நெகட்டிவ், காஸ் ஆல்ரெடி நெகட்டிவ் கொடுத்துட்டான், tan பாசிட்டிவ். கரெக்ட்டா? tan பாசிட்டிவ், cot பாசிட்டிவ். ரிமைனிங் எல்லாமே cosecant, secant இது மூணுமே நெகட்டிவ். கரெக்ட்டுங்களா? இந்த மூணு ஃபங்க்ஷன் நெகட்டிவ். சரிங்களா? எஸ் சார். சொல்றாங்க. இப்ப cos x எழுதிட்டேன். sin x வேல்யூ என்னது வருது சொல்லுங்க சார். sin x வேல்யூ வந்து 4/5. அவ்வளவுதானா? x belongs to third quadrant. அப்ப என்ன வரும்? x belongs to sir. x belongs to third quadrant x sin x என்ன வரும்? x belongs to third quadrant. x belongs to sin என்ன வருமா? நெகட்டிவா தான் இருக்கும். third quadrant sin நெகட்டிவ் தான் இருக்கும். நெகட்டிவ் போட்டுக்கலாமா? -4/5 போட்டுக்கலாமா? எஸ் சார். சரி, அடுத்தது cos எழுத முடியும், tan. எஸ் சார். tan third quadrant பாசிட்டிவ். எங்க சொல்லிட்டேன், இந்த மாதிரி third quadrant பாசிட்டிவ். அப்ப என்ன வரும்?
சார் அப்படின்னா 4 divided by 3 வெரி minus குட் வெரி குட். இப்போ மைனஸ் வருமா ப்ளஸ் வருமா? அது ப்ளஸ் வரும் சார், ப்ளஸ் தான் வரும், பாசிட்டிவ். ஆ ஆ ஆ ஆ அடுத்தது கொசிகன் எக்ஸ். கொசிகண்ட் எக்ஸ் சைன் ரெசிப்ரோக்கல்னா -5/4. வெரி குட் சூப்பராக சொல்லிட்டீங்க. சீக்கன் எக்ஸ். எஸ் சார். சார் சீக்கண்ட் எக்ஸ்னா -5/3. வெரி குட் அதுவும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்து காட் எக்ஸ். காட் எக்ஸ் 3/4 சார். 3/4 இது எப்படி கண்டுபிடிச்சிங்க? தேர்டு குவாட்ரண்ட்டை வச்சு ஈஸியாக அதில் யார் யார் பாசிட்டிவ் வருவா நெகட்டிவ் வருவான்னு பார்த்து கண்டுபிடிச்சி போட்டீங்க. சரிங்க கண்ணு. எஸ் சார். இதில் என்ன சின்ன எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நீங்கள் காப்பி பண்ணிடுவியா? இல்லை சார், நான் எழுதிட்டேன் சார் முன்னாடி. முன்னாடி எழுதிட்டீங்க. இப்போ தான் ப்ராப்ளம் கொடுத்தா முன்னாடி எழுதிட்டீங்களா? வெரி குட். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருப்பீங்களா? சரி பார்ப்போம். சரி இதே மாதிரி அடுத்தடுத்து போட்டுடலாமா? சார். சொல்கிறேன் கண்ணு. எக்ஸசைஸ் 3.2 இன்னைக்கே முடிச்சிடலாம். டக்கு டக்குன்னு சொல்லுங்க. இது எந்த குவாட்ரண்ட்டா? இதுவும் தேர்டு குவாட்ரண்ட்டா? அப்போ ஒரு என்ன பண்ணுவீங்க? வேற மார்க் போட்டலாமா? தேர்டு குவாட்ரண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னது? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டயக்ராம் போட்டுருங்க. சரிங்களா? சார். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? சார். ஓகே. அப்புறம் என்னது? எது பர்பெண்டிகுலர்? இது வந்து பர்பெண்டிகுலர். இது வந்து தீட்டான்னு வச்சுக்கோங்க. இது வந்து தீட்டான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் யார்? இவன். அதுக்கப்புறம் அட்ஜசன்ட்க்கு அப்புறம் யார் இருக்காங்க? கைப்பத்தினிஸா? கைப்பத்தினிஸ் 2வா? எஸ் சார். 2. அப்போ ஆப்போசிட் என்ன கிடைக்கும்? 4னா √3யா? எஸ் சார், √3 தான் சார். சூப்பரா சொல்லிட்டீங்க. சரி இது மைனஸ்ங்கிறது எதில் வரும் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே சார். மைனஸ் வரப்போகுது, அதனால தான் மைனஸ் வருது. எக்ஸ் லைஸ் பிட்வீன் தேர்டு குவாட்ரண்ட். அப்போ தேர்டு குவாட்ரண்ட் வச்சு நான் அதை போட்டுருக்கிறேன். அப்போ நீங்கள் நீங்களே போட்டுருவீங்க. நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு இருக்கிறேன். நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க, நான் அப்படி எழுதுறேன். சார். என்னடா சொல்ல மாட்டீங்க? எஸ் சார், சொல்கிறேன் சார். அது எழுதிட்டுருங்க ஃபுல்லாக. ஓகே. சைன் எக்ஸ். எஸ் சார், சைன் எக்ஸ் வந்து √3/2 சார். தேர்டு குவாட்ரண்ட் அதே தப்பு தான்டா பண்றேன். தேர்டு குவாட்ரண்ட் மைனஸ் √3/2 சார். -√3/2 நெக்ஸ்ட் வந்து √3 டிவைடட் பை 1 சார், tan x. அப்போ √3 கரெக்ட்டுங்களா? எஸ் சார், √3. நெக்ஸ்ட் கொசிகண்ட் எக்ஸ் வந்து -2/√3. சார். நெக்ஸ்ட் சீக்கண்ட் எக்ஸ் வந்து -2 சார். காட் எக்ஸ் வந்து காட் எக்ஸ் adjacent by opposite தான் அப்படின்னா 1/√3 சார். வெரி குட், கரெக்ட் ஆன்சர்ப்பா. சரிங்களா? சார். சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட மீதி இருக்கிற 4 கொஸ்டின் முடிச்சுட்டு இப்போ எனக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த புக்கு எனக்கு ஸ்க்ரீன் பார்த்தா சரி, நான் ஸ்க்ரீனில் அப்டேட் கொடுக்குறேன். அப்படியே பார்த்துட்டு இதே மாதிரி டயக்ராம் போட்டு டக்கு டக்குன்னு அப்டேட் கொடுக்குறீங்க. சரிங்களா? சார். ஸ்க்ரீன் தெரியுதா? சார் தெரியுது சார். போட்டுடலாமா? சார் போட்டுருங்க சார். சரி, கம்ப்ளீட் பண்ணி சொல்கிறேன்.